தம்பி ஏதோ ஒன்று சொன்னீங்களே இக்கோவோ என்னது எக்கோ அந்த பொண்ணுக்கு ஈகோ பிடிச்சிருக்கு. என்னைக்கு நீங்க கல்யாண வீட்டுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு உங்க சுயம் போச்சு. என்னைக்கு நீங்க கோயில் கொடையில தண்ணி அடிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு உங்க மரியாதையும் போச்சுடா. அப்பாக்கு வந்து அவங்க ஜோன். அப்பா பைக்கே ஓட்ட விட மாட்டாங்க. அவருக்கு தெரியாமலாம் பைக் ஓட்டி அதுக்கப்புறம் ஒருத்தர் சிக்னல்ல மாட்டி இதெல்லாம் நடந்தது. நான் வந்து சின்ன வயசுல வந்து புல்லட் பைக் வாங்கி அவங்க பண்ணிருக்காங்க. இந்த பைக் எடுத்துட்டு நான் சிட்டி பக்கத்துல எங்க வில்லேஜ் நாட்டுச்சாலை அதுல இருந்து வந்து பட்டுக்கோட்டை அங்க போயிட்டு நைட் நான் கிளம்புவேன். எங்க ஃபாதர் வந்து தூங்காம உட்காந்துருப்பாரு, போனவன் வரவே இல்லையே அப்படின்னு. நான் அங்க ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த சவுண்டு தும் 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 தும்னு தெரியும், கேட்கும். சரி வரான் அப்படின்னு நினைப்பாரு. சரி சரி வந்து வரீங்க என்ன பாருப்பா பைக்லாம் ஓட்டி இது பண்றது. நான் ரொம்ப நல்லா ஓட்டுவேன்ப்பா, எனக்கு என்ன இருக்கு, நீ ஓட்டுவே, வர்றவன் சரியில்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். அதனாலதான் கொஞ்சம் பேர். ஆனா அவர் வந்து ஊர்ல இருந்து சென்னைக்கெல்லாம் பைக்ல வந்துட்டு அப்ப போயிட்டு இருக்காங்க. ஓகே, அங்க இருந்து ஜஸ்ட் இமேஜின். சின்ன வயசுல மை ஃபேமிலி கேர்ள்ஸ் ஜோன்ல வந்து என்டர் பண்ணிருக்கீங்க. நீங்க பிறந்ததே கேர்ள்ஸ் ஜோன்ல தான் பிறந்தேன். அதுக்கப்புறம் அகைன் லவ்லி கேர்ள்ஸ் இன் மை ஃபேமிலி with me throughout in my life. Very sweet, very lovable. I think என்னால பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியுதுன்னா the thing ஆர்த்தி அங்க வீட்ல இருக்கிறதுனால தான். And she's a lovely mother, lovely wife and ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது எங்களால. சினிமாவையும் அவங்க வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க. ஸோ நிறைய பேச முடியும், நிறைய விஷயங்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை. ஆனா வந்து நாங்க போட்டோஸ்லாம் பார்க்கும் கொஞ்சம் குவைட்டா இருக்கிற மாதிரி இருக்கே சார். அப்பலாம் இல்ல, ஜாலியாடே எல்லாமே வந்து பயங்கர ஜாலி. அவங்க அதுதான் சொல்றேனே, she's deceptive actually. ரெண்டு she can do this and that is very important. இல்ல அத கொஞ்சம் நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போது அவங்க பயங்கரமா படிப்பாங்க. ஆனா அந்த ஃபேஸ் தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தா ஓகே படிச்சு பயங்கர இல்ல செம்ம ஜாலியான பர்சன். குழந்தையில இருந்தே இங்க தான் இருந்தாங்க. மேரேஜ் அப்பயும் ரெண்டு பேரும் ஸ்ரீஜயும் சரி தியாவும் சரி எங்க கூட தான் வளர்ந்தாங்க. தென் தே லெஃப்ட் டு கத்தார். இப்போ அது டாக்டராக இருக்கணும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ திங்க் அப்பாவுக்கு வந்து என்னென்னா அவங்களோட கடமைக்கு டாக்டரை படிக்க வச்சாங்க. டாக்டரை வந்து இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்களோட பேரனும் பேத்தியும் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் ஆக்சுவலாக அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் வில் பி அ பிகர் மொமெண்ட் அப்பாவுக்கு. ஸோ எப்படி இங்கே ஃபேமிலியில் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், படிக்கணும் இது பண்ணணும்ன்ட்டு. ஸோ தட் அது அனிதாக்கா பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட் தியா. எல்லாரும் பற்றி சொல்லுது, நான் வந்து எல்லாரையும் ரொம்ப நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அது என்கிட்ட வந்ததுக்கு ரீசனே அப்பா தான். அவங்க தான் இதை எனக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் ஐம் ஜஸ்ட் இன்கல்கேட்டிங். அண்ட் என்னோட அடுத்த ஜென்னுக்கு வந்து there should be one person who's they can feel okay, மாமா இருக்காங்க, அண்ணன் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அது எல்லாருமே எல்லா குடும்பத்திலையும் அது நம்ம ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்பா அவ்வளோ அழகா எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை I'm just taking